நேயர்களே, உங்கள் ரீமா ஃபைசல் பேசுகிறேன். உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி. செல்ஃபோன் நம்மளுக்கு மக்களுக்கு கெடுதலா நல்லதா அப்படி பற்றி ஒரு 10 பேரிடம் நம்ம கேட்க போகிறோம். செல்ஃபோனை பொறுத்தவரையில் 50% நன்மை இருக்கிறது, 50% தீமை இருக்கிறது. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வாங்க நேர்களே. நல்லதா கெட்டதா? செல்போனு 90% கெட்டது தான். ஒண்ணுமே நல்லதே கிடையாது, எல்லாமே விளங்காததான் வருது. ஆமா, செல்போன் கெடுதல் தான். இங்க நன்மை இல்ல, தவிர பாக்கி எல்லாத்தையும் பிடிச்சிட்டானு. அதெல்லாம் கெடுதல் தான், விளங்காது. இந்த மாதிரி செல்போன் நல்லதா கெட்டதால? கெட்டது. கெட்டதா? ஏன் கெட்டது? அது கண்ணொலி வரும், நைட்டு கண்ணொலி வருமா? அதுக்கு தான் பார்க்க மாட்டியா நீ? வேற என்னதெல்லாம் அது கெடுதல் இருக்கு? இந்த செல்போன் மட்டும் தான், ஒன்றும் இல்லை. வேற ஒன்றுமே கெடுதல் இல்லை. செல்போன் நல்லதா கெட்டதா சொல்லுங்க. நல்லது தாங்க. நல்லது தானா? எப்போ எதுக்கு நல்லது? வேலை விட்டுக்கு நல்லது. ஃபோன் பண்ணி வர வச்சுப்பாங்க, வேலை செஞ்சு காசு பார்த்துக்கலாம். ஆமாம், செல்போன் வச்சு காசு வரும். ஆமாம், அதனால நல்லதுங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லதா கெட்டதா? இந்த நாட்டுக்கு நல்லது செல்போன். எப்படி நல்லது? அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருள் இல்லை, அத்தியாவசிய பொருள். அத்தியாவசிய பொருள் ஆகிட்டு அப்படித்தானே? ஆமாம், நல்லதுதான். நல்லதுதான். செல்போன் இந்த நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? கெட்டது. ஏன் கெட்டது? அது கண்ணு பாதிக்கும், மனசை பாதிக்கும், எங்க இல்லாம கொண்டு போய் ஆட கொண்டு விடும், மாட்டி விடும், எல்லா வேலையும் செய்யணும். கெட்டதுதான். கெட்டதுதான். நாட்டுக்கு செல்போன் நல்லதா கெட்டதா? நல்லதும் இருக்கு, அது சில நேரத்தில் அது கெட்டதாகவும் இருக்கு, ரெண்டுமே இருக்குது. எப்படி சொல்றீங்க? இல்லை, நல்ல விஷயங்களும் அதில் பார்க்கலாம், சில விஷயம் அது கெட்ட விஷயம் இருக்குது, அதனால சில பிள்ளைங்களும் கெடுத சான்ஸ் இருக்கு. அது வர நல்ல விஷயம் அதை பார்த்து நல்ல மக்கள் இதாகிறாங்க. வரதுல கெட்ட விஷயம் இருக்குது, அதை பார்த்து பிள்ளைங்களும் கெட்டு போக சான்ஸ் இருக்குல்ல. அதுக்காக நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதுக்காக சரி.